இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநில 26வது மாநாடு சேலத்தில் 4வது நாளாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில 26வது மாநாடு சேலத்தில் நடைபெற்று வருகிறது. மொத்தம் 4 நாட்கள் நடைபெறும் மாநாடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில 26வது மாநாடு சேலத்தில் 4வது நாளாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி பேரணி சென்று வரும் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். செம்படை பேரணி என்ற பெயரில் இந்திய கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் அணிவகுத்து செல்கின்றனர். நிறைவு நாளான இன்று மாலை பொதுக்கூட்டமும் நடைபெற உள்ளது. தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 26வது தமிழ்நாடு மாநில மாநாடு சேலத்தில் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நடைபெற்ற மாநாட்டின் நிறைவு நாளான இன்று பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. தற்பொழுது சேலம் மாநகர் பிரபாத் அருகே இருக்கக்கூடிய பெரியார் நூற்றாண்டு நினைவு வளைவு அருகிலிருந்து இந்த பேரணியானது புறப்பட்டு சேலம் பழைய பேருந்து நிலையம் வரை செல்ல இருக்கிறது. இந்த பேரணியானது ஜவுளிக்கடை பேருந்து நிறுத்தம், குகை பேருந்து நிறுத்தம் ஆகிய பேருந்து நிறுத்தங்கள் வழியாக பழைய பேருந்து நிலையம் வரை பல்லாயிரக்கணக்கானோர் கொடிகளை ஏந்தி தாரை தப்பட்டை முழங்க, மேளங்கள் முழங்க, கோஷங்களை எழுப்பி பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக பேரணியின் அந்த செம்படையினர் பேரணியானது நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் அந்தந்த மாவட்ட குழு சார்பாக தொடர்ந்து இந்த பேரணியில் பங்கேற்று பல்வேறு கோஷங்களை எழுப்பி பலர் ஆடல் பாடலுடன் இந்த பேரணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பேரணி பழைய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்து அதன் பின்னர் பழைய பேருந்து நிலையத்தில் அருகே இருக்கக்கூடிய போஸ் மைதானத்தில் பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் டி ராஜா உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் பேச இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த 2வது நாள் மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் மற்றும் பல்வேறு திமுக கூட்டணி கட்சிகளை சார்ந்த பல்வேறு தலைவர்களும் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்றுடன் நிறைவடையும் இந்த 4வது நாள் மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.